சூப்பர் சிங்கர் புகழ் பிரபல இளம் பாடகர் ஒருவர் இசைஞானி இளையராஜா அவர்களை சந்தித்த வீடியோவானது இப்போ சமூக வலைதளங்களில் வெளிவந்து ரொம்பவே வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. சமீப காலமாகவே பார்த்தோம் அப்படின்னா இசைஞானி இளையராஜா அவர்கள் மேலே நிறைய விமர்சனங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அவர் பாடல்களுக்கு காப்பிரைட்ஸ் கேட்பது, அவருடைய பேச்சு, அவர் மேடைகளில் நடந்துக்கிற விதம் அப்படின்னு அவரை பலரும் விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க. இருந்தாலும் இசைஞானி இளையராஜா அவர்களை நேரில் சந்தித்த நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா அவர் வெளியில் பார்க்குறதுக்கு தான் அப்படி இருக்காது, உள்ளுக்குள்ளே ஒரு குழந்தை மாதிரி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வரிசையில் இப்போது சூப்பர் சிங்கர் மூலமாக பிரபலம் அடைஞ்ச இளம் பாடகரான சரண் ராஜா அவர்கள் இசைஞானி இளையராஜா அவர்களை சந்திச்சுட்டு வந்திருக்காரு. சூப்பர் சிங்கர் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியானது பிரபல தனியார் தொலைக்காட்சியில் பல வருடங்களாகவே ரசிகர்கள் அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு ரியாலிட்டி ஷோவாக இருந்துகிட்டு இருக்கு. இப்போது 11வது சீசன் ஒளிபரப்பாகி ரொம்பவே வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கு. இந்த சீசனில் அச்சு அசலாக இசைஞானி இளையராஜா அவர்களைப் போலவே பாடி ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அளவில் இடம் பிடிச்சவர் தான் பாடகர் சரண் ராஜா. கடந்த வார எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா இசைஞானி இளையராஜா அவர்களினுடைய குடும்பத்தில் இருந்து யுவன் சங்கர் ராஜா, பிரேம் ஜி அமரன், வெங்கட் பிரபு, கங்கை அமரன் உள்ளிட்ட முக்கிய பிரபலங்கள் வந்திருந்தாங்க. அவங்க முன்னாடி இசைஞானி இளையராஜா அவர்களினுடைய குரலில் அவருடைய பாடலை பாடி அசத்தினார் சரண் ராஜா. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பாடலை கேட்டு மெய்சிலிர்த்து போன கங்கை அமரன் அவர்கள் அவருக்கு ஏதாவது ஆசை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனடியாக அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எப்படியாவது இசைஞானி இளையராஜா அவர்களை நேரில் பார்த்து அவரை தொட்டு பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுதான் அவருடைய லட்சியம், கனவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட உடனே கங்கை அமரன் அவர்கள் உடனடியாக அண்ணன் கிட்ட கேட்டு ஏற்பாடு செய்வதாக சொல்லியிருக்காரு. சொன்னதை செஞ்சும் இருக்காரு. சொன்னது மாதிரியே பிரபல இளம் பாடகரான சரண் ராஜா அவர்களை இசைஞானி இளையராஜா அவர்களினுடைய வீட்டுக்கு அழைச்சி போய் அவரை நேரில் சந்திக்க வச்சுருக்காங்க. அவர் முன்னாடி அவரை பாட்டு பாட வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா சரண் ராஜா அவர்கள் சமூக வலைதளங்களில் கொடுத்த பேட்டி தான் இப்போ ரொம்பவே வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. இசைஞானி இளையராஜா அவர்கள் வெளியில் பார்ப்பதை போல எல்லோருமே விமர்சிக்கிறத போல மனிதர் கிடையாது. அவர் ரொம்பவே ஸ்வீட்டான ஒரு பர்சன், எல்லார்கிட்டையுமே ரொம்பவே எளிமையாக பழகுவார், அவர் ஒரு குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த செய்திகள் தான் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு.